friends, welcome back to Sardar's vlog. இன்னைக்கு ஒரு சோலோ அவுட்டிங் தாங்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜேஜு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5 days தான் மந்த்லி வந்து ஓப்பனில் இருக்கும். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறியில் ஆரம்பித்து வீட்டுக்கு தேவையான எல்லா கிச்சன் ப்ராடக்ட்ஸுமே வந்து இங்கே கிடைக்குமாங்க. ப்ளஸ் ஃபுட்டுமே வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்குமாங்க. அது போகவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, மார்க்கெட்டில் நீங்கள் வந்து காய்கறி வாங்கிட்டு 1 weekக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 5 days தாங்க ஓப்பனில் இருக்கும். மார்க்கெட் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்குங்க. இங்கே வந்து 2 ஃப்ளோருக்கு வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது போகவும் சுற்றியும் பார்க்கிங் நிறையா இருக்குது. இருந்தாலுமே பார்க்கிங் பார்த்தாம அவ்வளோ பிஸியாக இருக்குங்க மார்க்கெட்டே. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகலாம் வாங்க. ஒன்றுமே அப்படியே வாசனையால் கட்டி இழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பூக்கள் தான் அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. இந்த சைடு இருந்தாலும் தானிய வகைகள்னா இருந்தனால ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன தானிய வகைகள் கிடைக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு வரலான்னு தாங்க வந்தேன். நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா தானிய வகையுமே மேக்ஸிமம் வந்து கொரியாலேயே வந்து விளைஞ்சதாக தாங்க இருக்கும். நம்ம ஊரில் விளையிற எல்லா தானிய வகையுமே இங்கே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சிலது மட்டும்தான் கிடைக்கும். பருப்பு வகைகளும் அதே மாதிரி தான், சிலது மட்டும் கிடைக்கும். தானிய வகைகள் பார்த்தீங்கன்னா இது வந்து திணை இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா கோதுமை வகையில் வந்து நிறைய டைப் ஆஃப் கோதுமை இருக்குது. இது வந்து ஜேஜு கோதுமையாங்க. நிறையா இருக்குங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வந்து சுண்டல் இருக்குது. சுண்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை இருக்குது. சம்பா கோதுமைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து பட்டாணி இருக்குங்க. இந்த பருப்பு வகைகளும் தானிய வகைகள் மட்டும்தான் கொரியாவில் விற்கிறதுல எனக்கு தெரிஞ்சது. வேற ஏதாச்சும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாக்ஸ்ல வாங்கினா 20,000 ஆங்க. அந்த பாக்ஸ்ல வாங்கினா எல்லாமே 10,000 ஆங்க. அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் அளந்து போடுறது தாங்க. சின்ன பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 கொரியன் ஒன், பெரிய பாக்ஸ் வந்து 20,000 கொரியன் ஒன் ஆமாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து தானிய வகைகளும் பருப்பு வகைகளும் இருந்தனால நம்ம வந்து அப்படியே நடந்து அடுத்த செக்ஷன் வந்தாச்சு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் பழங்களும் தாங்க இருந்துச்சு. மார்க்கெட்டுன்னு வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கூட் டைப்பில் தாங்க இருக்கும். வெயிட் கணக்கில் வந்துட்டு நமக்கு விற்க மாட்டாங்க. கூட் டைப்பில் தான் வந்து பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க பிரித்து பழங்களெல்லாம். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸடாக தாங்க இருக்கும். ரேட்டுமே வந்து நம்ம கேட்கணும்னு அவசியம் இருக்காது. எல்லா ஃப்ரூட்ஸுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. ரேட்டும் அந்த காய்கறியும் நமக்கு ஓகேன்னா வந்துட்டு நம்ம அதை வாங்கிக்கலாங்க. இந்த கடையில் வந்துட்டு தக்காளி வந்து ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக இருந்தனால தக்காளி தாங்க நான் வாங்கினேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்க ஒரே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து கார்டு வந்து எல்லா கடையிலுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம கேஷ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கடையிலுமே கார்டு அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ கேஷ் தான் நான் வந்து கொடுத்தேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டுமே நல்லா சீப்பாக கிடச்சிச்சுங்க. அந்த ரேட்டுக்கு வந்துட்டு குவான்டிட்டியுமே நல்லா அதிகமாக கிடச்சிச்சு. ஆனியன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரியாவில் வந்து மேக்ஸிமம் ஒயிட் ஆனியன்ஸ் தாங்க கிடைக்கும். அப்பப்போ அந்த சீசன் டைமில் மட்டும்தான் வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற அந்த ரெட் ஆனியன் வந்து கிடைக்குங்க. ரெட் ஆனியனுமே நம்ம வந்து ஒரு பேஸ்கெட் வாங்கியாச்சு. இங்கேயுமே கார்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, கேஷ் தான் வாங்கிக்கிட்டாங்க இந்த கடையிலுமே. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே காய்கறிகள் தாங்க. நம்ம என்ன இந்த கூட் டைப்லேயும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பேக் கணக்குலேயும் வாங்கிக்கலாங்கிறனால ஃபுல்லாக மூட்டை மூட்டையாகவும் ஃபுல்லாக காய்கறிகள் வச்சுருந்தாங்க. இந்த பூசணிக்காய் தாங்க என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. இந்த ஒரு பூசணிக்காவை வாங்கிட்டு போனாலே நான் 1 மாதத்துக்கு சமைக்கலாம் போல, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொரியன் ஊறுகாய் செக்ஷன் இருந்துச்சுங்க. மார்க்கெட்டில் வந்து மிளகாத்தூள் வந்து எங்கேயோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தருவாங்கன்னு சொன்னாங்க. பட் எங்கே இருந்தால் கண்டுபிடிக்க முடியல. பட் இங்கே வந்து அரைச்ச மிளகாத்தூள் இருந்துச்சு. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊறுகாய் தாங்க, கொரியன் ஊறுகாய். இது வந்து மீனில் செஞ்ச மீன் ஊறுகாய் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிம்ச்சி இருந்துச்சு. அதை தவிர்த்து எனக்கு ஊறுகாய் பேரெல்லாம் தெரிலைங்க. பட் வெரைட்டி வந்து ரொம்ப அதிகம்னே சொல்லலாம் கொரியன் ஊறுகாய் டைப்பில். இந்த கடையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 வெரைட்டிஸ்க்கு மேலே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே ஒருத்திங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக ஊறுகாய் வேறு. இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே ரொம்ப உள்ளே வந்தனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையுமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. காய்கறி கடை, கிம்ச்சி கடை, ட்ரை ஃபிஷ்ஷு, ஸ்நாக்ஸு எல்லாமே மிக்ஸ் ஆகி தாங்க இருந்துச்சு. இந்த காய்கறி கடையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிம்ச்சிக்கு மெயினாக யூஸ் பண்ணுற கேபேஜ் இருந்துச்சுங்க. இதுதாங்க அது நப் கேபேஜ்.
ஏதோ ஒரு நல்ல வாசனை கமகமன்னு அடிக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா மார்க்கெட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஃபி ஷாப் இருந்துச்சு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து குக் பண்ணி தருவாங்க. அதுக்குமே தனியாக வந்து கொரியால ஷாப்ஸ்க்கு இருக்கும், அதுவும் இருந்துச்சு. அது போக இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா வந்து கிம்பாப்பும் இருந்துச்சு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் வந்து கொரியன்ஸ் கையால் குக் பண்ணி சாப்பிட்றது வேணும்னு சொல்லிட்டு போய் கேட்டால் அவங்க கிட்ட போர்க்கும் பீஃபும் இல்லாத இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இல்லையாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. பக்கத்து கடையில் பார்த்தா ஹத்தோக் மாதிரி ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. போய் கேட்டால் ஹத்தோக்குன்னு தான் சொன்னாங்க. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. ஹத்தோக்கு மாதிரியே இல்லை. அந்த மேலே இருக்க ஷேப் ஓகே, பட் உள்ளே இருக்க அந்த ஸ்வீட்னஸ்னால் வைக்காமல் செஞ்சுட்டு இருந்தனால சரி வேண்டாம் வேற கடையில் போய் சாப்பிட்லான்ட்டு அப்படியே வந்தா மார்க்கெட்டோட அந்த மெயின் ஸ்ட்ரீட்டே வந்துருச்சுங்க. இங்கே வந்து பார்த்தா ஸ்நாக்ஸ் கடலே இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னே இந்த சிக்கன் பார்பிக்யூ தாங்க ரொம்ப டெம்ட் ஆச்சு. சரி அதனால நம்ம வந்து ஒரு சிக்கன் பார்பிக்யூ வாங்கிடலான்னு வாங்கியாச்சுங்க. எனக்கு வாங்கினதுக்கப்புறம் தாங்க ஒரு டவுட் ஆச்சு. ஒரு சில டைம் வந்து உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது கரெக்டாக வெந்திருக்கும். நம்ம வந்து நல்லா குக் பண்ணி சாப்பிட்றதுனால இந்தியன்ஸ் எல்லாம் வந்து அது கொஞ்சம் வேகாத மாதிரி தெரியும். பட் சாப்பிட்டு பார்த்தோன்னே டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சுங்க. நல்லாவே வந்து இருந்துச்சு. சூப்பராகவே இருக்குங்க, நாட் பேட். இங்கேயும் வந்து ஹத்தோக்கெல்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஹத்தோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருந்துச்சு. ஜேஜு வந்ததுலேருந்தே ஹத்தோக்கு வந்து மெயின்லேண்டுக்கும் ஜேஜுக்கும் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம வந்து நிறைய ஹத்தோக் பற்றி நான் காமிச்சிருக்கேன், பார்க்காதீங்க, செக் பண்ணி பாருங்க. கொரியன் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் vlog பிளேலிஸ்ட்டில் இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தா ஏதோ மிளகா பஜ்ஜி மாதிரி இருந்துச்சுங்க. இதை பார்க்க அப்படியே மிளகா பஜ்ஜி மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது என்னன்னு கரெக்டாக எனக்கும் தெரில. இந்த சைடு வந்து அவ்வளோ கொரியன் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுங்க. அவசரப்பட்டு பார்பிக்யூ வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. இந்த சைடில் வந்து ஒரு கடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. அப்படி என்னடா ஸ்நாக்ஸ் கொரியன் ஸ்நாக்ஸ் கிடைக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்க்கலான்னு போனால் அதுக்கு கூட ஒரு கேப் இல்லை. சரின்னு சொல்லி கஷ்டப்பட்டு முட்டி மோதி உள்ளே போய் பார்த்தா பிரெட் ஐட்டம் தாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கடைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் யூனிட் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கேருந்து செஞ்சு பிரெட் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கனால தான் இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் போல. அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு தனி ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு, டைனிங் டேபிள் சேரோட. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்க்கெட் வரனால சுற்றி தாங்க பார்த்து ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸு. கொரியன்ஸ் வந்து மெயினாக எல்லாருமே கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் கேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேப் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே நெக்ஸ்ட் ரோக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான். கொரியன் பியூட்டி கேருக்கு வந்து பஞ்சமே கிடையாது. இருந்தாலும் மார்க்கெட்டில் கூட வந்து கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிருந்தாங்க. நம்ம ஊர் சந்தையிலலாம் வந்துட்டு பொட்டு சீப்பு இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இந்த ஊர் சந்தையில் வந்து கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து கிடச்சிச்சு. வந்த விலையை கொஞ்சமாச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டோட கடைசி ஏரியாவுக்கு வந்தோம். நமக்கு வந்து ஃபிஷ் வாங்கணும்னு தான் மெயினாக வந்தது. இந்த மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மீன்னா கிடைக்கும்ட்டு. இந்த மார்க்கெட்டுக்குள்ள ஃபிஷ் மார்க்கெட் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாம நானுமே தேடித்தாங்க இருந்தேன். கடைசி நடந்து வந்து பார்த்தா இங்க ஃபுல்லா வந்து கொரியன் மெடிசன் செக்ஷன் இருந்துச்சு. இது வந்து நாட்டு மருந்துக்கு மெயினா யூஸ் பண்ற அந்த வேறு தலை கொடி இதெல்லாம் கிடைக்கும் இங்க. அப்படியே நாட்டு மருந்து செக்ஷனுக்கு அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு மெயினாக என்னென்ன பொருள் தேவையோ எல்லா பொருளுமே இருந்துச்சுங்க. இந்த சைடில் சாப்பிட்றதுக்கு தேவையான பிளேட்டு காஃபி மக்கு மெயினாக இவங்க வந்து நிறையா பவுலில் தாங்க சாப்பிடுவாங்க. பவுல்ஸ் வந்து விதவிதமாக வச்சுருந்தாங்க. அது போக வந்து இந்த பெரிய ஜாடி சாப்பிட்றது வந்து இவங்க கீழே தான் நம்மள மாதிரியே உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கான டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மெயினாக வந்து சமைக்கிற பாத்திரமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து முறைப்படி கொரியனில் வந்து ரொம்ப அந்த பழைய காலத்து ட்ரெடிஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இரும்பு சட்டியில் தான் வந்து சமைப்பாங்க. அந்த இரும்பு சட்டியில் தான் வந்து குட்டி குட்டி ஹாட் பாட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட இங்கே இருந்துச்சுங்க. மார்க்கெட் வந்தோடனே நானுமே நிறைய புதுசாக வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண மாதிரி இருக்குது இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே. கொரியன் பாரம்பரியத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி கொரியாவோ இல்லை ஜேஜுவோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க்கெட்னா போய் விசிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து கற்றுக்க முடியும். மார்க்கெட்டில் இருக்க மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தாங்க பேசுவாங்க. அதனால வந்து ரொம்ப பயப்படலாம் தேவையில்ல கொரியாவை பொறுத்த வரைக்கும். பார்க்கறதுக்கு அப்பளம் மாதிரி இருக்கே, அப்பளமா இது இவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்களேன்னு சொல்லி பார்க்கலாம் தாங்க போனேன். அப்பளக்கடை ஓனர் வந்து இந்த டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பளம் கொடுத்தாரு. இந்த கொரியன் அப்பளம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து செஞ்சுருக்காங்க. டேஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரை பண்ணுறாங்க.
அப்பளக்கடை சந்துக்குள்ள போனா நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் மாதிரியே இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு பொரி உருண்டை குடல் எல்லாம் இருந்துச்சுங்க. எனக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகங்கள் தாங்க மண்டக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. குடல்னா வந்து கைக்குள்ள போட்டு பொறுமையா சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம். பட் இது எல்லாமே வந்து கொரியன் ஸ்நாக்ஸுங்க. இவங்க எதுவுமே வந்து ஆயில்னா யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண மாட்டாங்க. ஏர் ஃப்ரையர் மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்றாங்க. அதுல இருந்து தான் இது செஞ்சு எடுக்கிறாங்க. ஸோ டேஸ்ட் வந்து நம்ம ஊர் டேஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலைங்க. நானுமே இது வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஃபைனலாக வந்து மார்க்கெட்டுக்குள்ள அப்படி இப்படின்னு சுற்றி வந்து ஃபிஷ் மார்க்கெட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க. மார்க்கெட் வந்து ஜேஜு இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் வந்து சின்னதுனா இல்லைங்க, ரொம்ப பெருசாகவே இருக்குது. வரணும்னா இதுக்குன்னே நம்ம ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வரணும் போல். எனக்கு வந்து பெரிய சேலஞ்ச் வந்து இவ்வளோ நேரம் ஃபிஷ் மார்க்கெட்டை தேடினலாம் கிடையாதுங்க. சங்கரா மீனை கண்டுபிடிக்கிறது எனக்கு வந்து இப்போ பெரிய சேலஞ்சாக இருக்க போது. எனக்கு ஃபிஷ்ஷை பற்றி பேசிக்கான ஒரு ஐடியா கூட கிடையாது. கொரியா வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபிஷ் எல்லாம் வந்து சமைக்கவே பழகினேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஜேஜூவில் சங்கரா மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதில் குழம்பு வச்சான்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து எது சங்கரா மீனே தெரியாது. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக அடையாளம் தான் சொன்னாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன மீனாக இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதுதான் சங்கரா மீனுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அதுதாங்க எனக்கு இப்போ பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. இது வந்து என்ன மீன்னா எனக்கும் கரெக்டாக தெரியலிங்க. ஒரு ஆரஞ்சு கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தனால சரி மீனோட ரேட் கேட்டு பார்ப்போன்னு கேட்டேன். அதில் வந்து சின்ன மீனும் இருந்துச்சு, பெரிய மீனும் இருந்துச்சு. சின்ன மீனே பார்த்தீங்கன்னா 20,000 கொரியன் வான் வந்து சொன்னாங்க. இந்தியன் அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1300க்கு மேலே வரும். ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ள ஃபைனலாக சுற்றி தேடி ஒன்று வந்து நானே ஃபைனல் பண்ணிட்டேங்க. இதுதான் சங்கரா மீனுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது குட்டியாக இருந்துச்சு, ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுங்கிற காரணத்தினாலேயே இதுதான் சங்கரா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக தான் எடுத்திருக்கேனான்ட்டு. மீன் வந்து அவங்களே கேட்டாங்க நாங்கள் க்ளீன் பண்ணி தரவான்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னோடனே அவங்களே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீன் கடையில் வந்து கார்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வாங்கின எந்த கடையிலுமே கார்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. மீன் வாங்கி முடிச்சுட்டு சரி கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு தாங்க போனேன். ஆனால் மீன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா மீட்டு தான் ஃபுல்லாக. சிக்கன், போர்க், பீஃப் எல்லாமே இருந்துச்சு, எக்குமே இருந்துச்சு. சிக்கன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில. பட் வேணும்னா நம்ம கேட்டோம்னா அந்த ஆல்ரெடியே தோல் உரிச்சிருக்க சிக்கனை வந்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தராங்க. நம்ம வந்து வேண்டான்னு ஒரு ஐட்டத்தை வந்து சிக்கனில் மெயினாக நம்ம தூக்கி போடுவோம், அதை மெயினாக இவங்க வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. அது சிக்கன் லெக்கு தாங்க. சிக்கன் அந்த கால் வந்து நம்ம மேக்ஸிமம் வேண்டான்னு தூக்கி போட்டுருவோம் நம்ம ஊர்லலாம். பட் இவங்க வந்து சாப்பிட்டா ஹெல்த்தின்னு சொல்லிட்டு அதுவும் மெயினாக எது கூட வச்சு சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரு இல்லைனா ஆல்கஹால் ஐட்டம்ஸ் கூட தான் வச்சு மெயினாக அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. நானும் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே சுற்றி வரேன். நான் எங்கேயோ தொலைஞ்சிட்டேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. வேணா இங்கே காய்கறி செக்ஷனே இல்லை. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கார்டனிங்க்கு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் வந்து செல் பண்ணிருந்தாங்க. சரி இந்த ஊர்லேயும் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சருக்கு டூல்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். இது பார்க்கறதுக்கு அப்படியே இந்த கொடுவா மாதிரி இருந்துச்சு, பக்கத்துலேயே அருவாலாம் இருந்துச்சு. இந்த கார்டனிங் டூல்ஸ், இந்த அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஊர் மாதிரியே தாங்க இருந்துச்சு. எதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியாது. காய்கறி செக்ஷனுக்கு போலாங்கும் போது தாங்க நோட்டீஸ் பண்ணேன் அங்கே வந்து மிளகாத்தூள்னா அரைச்சிட்டு இருந்தாங்க. என்னடா நம்ம ஊர்ல மிஷின் போட்டு மசாலாலாம் அரைச்சி தர மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களேன்ட்டு பக்கத்துல போய் பார்த்தா ஆமாங்க அந்த மாதிரி தான் அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஊர் மசாலாலாம் அரைச்சி முன்னாடி வச்சிருந்தாங்க. அது போக பக்கத்துல இருந்த கடையில பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஆட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு மறுபடியும் கண்டுபிடிச்சி வந்து காய்கறி செக்ஷன் வந்தாச்சுங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காய்கறி செக்ஷன் மட்டும்தான். கொரியாவில் வந்து சில சீசனில் மட்டும்தாங்க தண்டி கீரை கிடைக்கும். நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீரைலாம் வந்து மார்க்கெட்டில் வாங்குறேன். நம்ம ஊர்லலாம் கத்தையாக இருக்கும், ஒன்றுன்னு கேட்டால் ஒரு கத்தை கொடுப்பாங்கன்னு தெரியும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் எல்லாத்தையுமே கிள்ளி போட்டு தான் வச்சுருந்தாங்க. எனக்கும் இது எப்படி கேட்கறதுனே தெரில. சரின்னு ஒன்றுன்னு கேட்டாங்க. கடைசியாக தான் தெரிஞ்சிச்சு 1 kgயான்னு கேட்டாங்க. இல்லை அப்புறம் 1/2 kg போகுதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சுங்க.
நமக்கு வந்து சீசனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான காய்கறிகள் கிடைக்கும். எப்பயுமே இந்த கேரட் பீட்ரூட் எல்லாம் காமனாக கிடைச்சாலும் சில சீசனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பச்சை பட்டாணி பாவக்காய் இந்த ஐட்டம்னா கிடைக்கும். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி பாவக்காய் எல்லாமே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வாங்கி குக் பண்ணிடுவோம். அதனால பட்டாணி வாங்கியாச்சு. பாவக்காய் ஆல்ரெடி இப்போ தான் பக்கமாக வாங்கினனால பாவக்காய் மட்டும் வாங்கலை. பாவக்காய் இன்னொரு கடையில் இருந்துச்சு. பாவக்காய்க்கு பக்கத்தில் ஒரு காய்கறி இருக்குது பாருங்களேன், அது என்ன காய்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பார்க்கறதுக்கு வந்து நுரப்பிக்கங்க மாதிரி இருந்துச்சு, கரெக்டானு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். காய்கறி எல்லாம் வாங்கி சைடில் வந்தால் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் மாதிரியே வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்குள்ளேயே. இந்த ரெஸ்டாரண்ட்மே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மந்த்லி 5 days எப்போ வந்து மார்க்கெட் ஓப்பனோ அப்போ மட்டும்தான் ஓப்பனில் இருக்குமா. எனக்கு பிடிச்ச கொரியன் ஃபுட் கடையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து வாசல் வரைக்கும் நின்றுட்டு இருந்துச்சு. பிடிக்காத கடையிலெல்லாம் வந்து காலியாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வேலைக்காகாது இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஸ்நாக்ஸே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போயாச்சுங்க. நிறையா கொரியன் ஸ்நாக்ஸ் வந்து இருந்துச்சுங்க. அதில் நான் வந்து ஃபிஷ் கேக் தான் வாங்கினேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டை வந்து விட்டுட்டு வந்தனால ஸ்நாக்ஸ் அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டு போனேன்னா கண்டிப்பாக கடுப்பாயிடுவான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கேக் வந்து பிடிக்காதுங்க கொரியன் ஸ்நாக்ஸில். எனக்கு வந்து ஃபிஷ் கேக் வந்து ரொம்ப இஷ்டம். அதனால் நான் வந்து ஃபிஷ் கேக் வாங்கிட்டேன். நார்மலாக நம்ம ஃபிஷ் கேக் வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் தான் தருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டிக் இந்த மார்க்கெட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய லஞ்ச் வந்து கம்ப்ளீட்ங்க. இந்த ஃபிஷ் கேக் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ஃபிஷ்ஷை வச்சு செய்யறது தாங்க. பட் இதில் வந்து ஃபிஷ் இருக்குன்னே வந்து சாப்பிட்டா யாருனாலுமே சொல்ல முடியாது. அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டே கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லுமே வந்துட்டு அந்த ஃபிஷ் கேக்கில் வந்து எங்கேயுமே தெரியாதுங்க. சாப்பிடும் போது ரொம்ப பிளெயினாக தான் இருக்கும். நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜேச்சூப் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே சுற்றியாச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பிளான்ட்ஸும் ஃப்ளவர்ஸ் மட்டும் தாங்க பார்க்கல. பிளான்ட்ஸ் பார்க்கலாம் தான் நம்ம போனோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க. வீட்டில் வந்து நம்ம வளர்க்கறதுக்கு குட்டி குட்டி டாட்டாய்ஸும் இவங்க வளர்ப்பாங்க போல, அதுவுமே வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷு டாட்டாய்ஸ் எல்லாம் ஓகே. இந்த கிளாஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தேல் மாதிரி தாங்க இருந்துச்சு. இது என்னன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. இன்னொரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து டைகர் ஷ்ரிம்ப் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இவங்க வாங்கிட்டு போய் வளர்த்துவாங்களான்னு தான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இல்லை சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்களான்னு தெரில. பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே போக போக பார்த்திங்கன்னா வந்து பிளான்ட்டுக்கு தேவையான பாட்ஸு, பிளான்ட்டுக்கு தேவையான சாயிலுமே பார்த்திங்கன்னா வந்து தனியாக சாயிலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது போக வந்து இந்த உரமெல்லாம் வந்து அந்த சாயிலோட மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிளான்ஸ் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் பிளான்ஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. சின்ன பிளான்ஸ்லேருந்து பெரிய பிளான்ஸ் வரைக்கும். எனக்கு நிறையா இதுக்கு பேர் தெரியல. சிலது பார்த்திங்கன்னா இந்த கேப்டஸ் செடி, ஆலோவேரா செடியெல்லாம் இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய போன்சாய் ட்ரீஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. மரம்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மரங்கள்லாம் இருந்துச்சுங்க. மரம்லாம் வந்து சின்ன சின்ன மரமாக தான் நம்ம ஊர்லலாம் நான் கொடுத்து பார்த்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet 6 feet அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதை வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. அது போக நிறைய இந்த வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாமும் இருந்துச்சுங்க. மார்க்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியை வந்து நம்ம அங்கங்கே பார்க்க முடியும். இந்த வண்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி, ஜூஸு, மோர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்நாக்ஸுமே வச்சுருப்பாங்க. மெயினாக மார்க்கெட் ஏரியாஸ்லாம் வந்து இவங்களை மாதிரி நிறைய பேர்த்த பார்க்க முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து தள்ளு வண்டி கடைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் கொரியாவில் வந்து இந்த மாதிரி வண்டியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவங்க இப்படி தள்ளிட்டு வந்து செல் பண்ணுறதுனால வந்து மார்க்கெட்டில் வந்து கடை போட்டிருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தான் மெயினாக இவங்க அதிகமாக சப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரி மோர், தண்ணி, ஜூஸ் எல்லாமே. மார்க்கெட்டில் இருக்க பொதுமக்களுமே வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. நானுமே வாங்கலாம் தாங்க வந்து பார்த்துட்ருக்கேன். ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு ஜூஸு, தண்ணி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிச்ச எந்த ஐட்டமும் இல்லாதனால நான் இங்கே வாங்கலை. இல்லைன்னா நார்மலாக நான் பார்த்தேன்னா எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா உங்ககிட்டேருந்து வாங்கிப்பேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் தாங்க இருக்க ஒரு 2 kilometersக்குள்ளே தான். வரும்போது வந்து நடந்தே வந்தாச்சு. போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திங்ஸ் நிறையா சேர்ந்தனால டாக்ஸியில் தான் போகணும். டாக்ஸிக்குமே பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் இருக்குங்க. அங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணணும். நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கியூ இருக்கனால நமக்கு வந்து ஒரு 10 to 15 minutes ஆகும் டாக்ஸி கிடைக்க. ஒவ்வொருத்தராக தான் ஏறுவாங்க ஒவ்வொரு டாக்ஸி வரும்போது. நம்ம போய் முன்னாடி கை காமிச்சாலும் நமக்கு வந்து நிற்க மாட்டாங்க. அந்த ஸ்டாண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து நிற்பாங்க. அதுலேயும் ஒவ்வொருத்தராக லைனில் நின்று தான் ஏறி ஆகணும்.
இதெல்லாம் தாங்க நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது. ஆனியன் பார்த்தீங்கன்னா 5000 கொரியன் வான், கீரை பார்த்தீங்கன்னா 4000 கொரியன் வான், தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொரியன் வான், பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா 3000 கொரியன் வான், ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொரியன் வான்ங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22,000 கொரியன் வான். இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெனஸ்டே தான் ஓப்பனில் இருந்துச்சு. அதனால நான் வந்து சண்டே வரைக்கும் மட்டும்தான் நான் வந்து வாங்கினேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டேஸ்க்கு வந்து எனக்கு 22,000 கொரியன் வான் வந்துருக்குங்க. ஜேஜு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் சந்திக்க சந்தோஷ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.